புயல் மற்றும் மழை வெள்ளத்தால் சூறையாடப்பட்ட இந்தோனேஷியாவில் இயல்பு நிலை திரும்ப இன்னும் வெகு நாட்களாகும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் நிவாரணங்களை ஏற்றி வந்த ஹெலிகாப்டர்களை நோக்கி மக்கள் முண்டியடித்து உதவிகளை பெற்ற காட்சிகள் வெளியாகியுள்ளன. இந்தோனேஷியாவில் சுமார் 1000 பேர் சமீபத்திய மழைக்கு உயிரிழந்ததாக கூறப்படும் நிலையில் மிகவும் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுள் ஒன்றான ஆச்சே தமியாங் மாவட்டத்தில் பல நாட்களுக்கு பிறகு தங்களுக்கு குடிக்க சுத்தமான தண்ணீர் கிடைத்திருப்பதாகவும் இதுவரை வேறு வழியின்றி அழுக்கு தண்ணீரில் சமைத்து சாப்பிட்டதாகவும் லாரி நோக்கி தண்ணீர் பிடிப்பதற்கு சென்ற மக்கள் வேதனை தெரிவித்தனர். மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பகவத்கீதை ஓதும் நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது. சனாதன் சமஸ்கிருத சம்சத் என்ற இந்து மத அமைப்புகளின் குழுவினர் இதை ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் மாபெரும் ஆரத்தி நிகழ்வு நடைபெற்றது. பல்லாயிரக்கணக்கானோர் ஒன்றாக இணைந்து கீதையை ஓதுவது இந்நிகழ்வின் முக்கிய அம்சமாகும். பல சாமியார்கள் ஒன்றிணைந்து நடனமாடி மகிழ்ந்தனர். தேர்தல் நெருங்கும் நிலையில் இந்து வாக்காளர்களை கவர இந்த பிரம்மாண்ட நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கலாம் என கூறப்படும் நிலையில் இதற்கும் தேர்தலுக்கும் தொடர்பில்லை, நாங்கள் கீதையை மட்டுமே பரப்ப விரும்புகிறோம் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிறிஸ்துமஸ் என்றதும் உலகில் பலருக்கும் நினைவுக்கு வரும் ஒன்றான புகழ்பெற்ற ஜெர்மனியின் கிறிஸ்துமஸ் சந்தைகள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. கடந்த ஆண்டு ஜெர்மனியில் 3000க்கும் அதிகமான கிறிஸ்துமஸ் சந்தைகள் செயல்பட்ட நிலையில் இம்முறை மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.